வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறும் அடுத்த 45 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இந்த அரசன் ஆட்சி பெறும் அந்த 45 நாட்கள்ன்றது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. குரோதி வருடத்தின் அரசன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை அந்த மேஷ ராசியில் இடம்பெற்றிருக்கிறார். இதனால எந்த மாதிரியான பலன்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இந்த 45 நாட்கள் ஒரு உறுதுணையாக இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த 45 நாட்கள் உறுதுணையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பதிவை தெளிவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த குரோதி வருடம், தமிழ் புத்தாண்டு வருடத்தில் குரோதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அரசனாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான். அவர் மேஷ ராசிக்கு அதிபதியும் கூட. அதே சமயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் முயற்சி ஸ்தான அதிபதியும் கூட. இந்த இரண்டு வீட்டிற்கு உண்டான அதிபதி அங்கே ஆட்சி பெறுகிறார். மேஷ ராசியில் ஆட்சி பெறும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். இந்த 8ஆம் இடத்துல பாவ கிரகம் செவ்வாய்ன்றது ஜோதிட ரீதியாக முழுமையான ஒரு பாவ கிரகம். இந்த பாவ கிரகம் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்களுக்கு தான் எப்போதுமே திடீர் செலவு இல்லை, எப்போதுமே செலவாக தான் இருந்துட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு புதுவிதமாக எங்களுக்கு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகம் உங்களுக்கு முழுமையாக ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் முழுமையாக ஆட்சி பெறும்போது அவருடைய பலமாகப்பட்டது 2 மடங்காக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் வேலையில், அதாவது தொழிலில் நிறைய ஒரு தொழிலாளர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதமாக உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயாச்சு. அடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் யாருமே வரலை உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் யாருமே வரல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏன்னா நீங்களும் மாத சம்பளம் சரியாக கொடுக்கல. உங்ககிட்ட இருந்தால் தான் கொடுப்பீங்க. நீங்களும் கடன் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடமா கடன் வாங்கி நீங்களும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் வருது, அந்த ப்ரொடக்ஷனையும் நீங்கள் ஒரு கடனை அடைப்பதற்கு தான் சரியா இருக்குதே ஒழிய உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு தொழிலாக தான் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் ராகுவோட சேர்க்கை பெற்றிருந்தார். ராகுவோட சேர்க்கை பெறும்போது ஃபுல்லாக காலி. உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருட காலத்திற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. நான் அடுத்து என்ன செய்யணும், என்னுடைய தொழிலாகப்பட்டது முழுமையாக போயாச்சு, இனிமேல் அந்த தொழிலை வளர்ச்சியே செய்ய முடியாது என்னால், இதை விட நான் எங்கே போய் அவமானப்படணும், இனிமேல் என்கிட்ட இருந்து இழப்பதற்கு எதுவுமே இல்லை, ஏன்னா வீடை இழந்துட்டீங்க, அந்த
அந்த தொழில்னால வீடை இழந்தாச்சு, அடுத்து கட்டின மனைவி குழந்தைகள் அடுத்து பெற்றோர்கள் இப்படி எல்லாத்தையுமே இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவருடைய பார்வையாகப்பட்ட அவருடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை கடக ராசியை பார்க்கறதுனால அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த 8ஆம் இடம்ன்றது அதற்குரிய வேலையை அது கண்டிப்பா செஞ்சே தீரணும். அது செய்யலைன்னா அதற்குரிய அந்த இடத்திற்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது. அதனால அந்த 8ஆம் இடம்ன்றது அசிங்கத்தையும் அவமானத்தையும் அதே சமயத்துல சூழ்ச்சியால் விழுவதற்கும் உண்டான ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நடக்கும்போது அதே சமயத்துல உங்களுக்கு லாபமும் வருவதற்கு, அதாவது தொழிலில் ஒரு வளர்ச்சியும் அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அந்த செவ்வாய். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனஸ்தானாதிபதி, வருமானம் அதிகமாக வரப்போகுது. அதிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. வருமானம் எந்த அளவிற்கு வருதோ அந்த அளவிற்கு கடன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய் வருமானம் வருதா, கண்டிப்பா அந்த 50,000க்கு நீங்க அந்த நேரத்துல கடனை அடைச்சே தீரணும். 50,000 போக குடும்பத்தை நடத்துவதற்கு சில இடர்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. இதை எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 45 நாட்கள். அதற்கு உண்டான ஒரு முழு தைரியத்தையும் முழு ஒரு முயற்சியையும் கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் கிரகம் ஆட்சி பெறும்போது கொடுக்க போறார். எப்படிடா நம்ம சமாளிக்க போறோம், எப்படிடா நம்ம அந்த அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போறோம், இப்படி நீங்க ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம நித்திரையை இழந்து ஒரு வேளை கூட சாப்பிடாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பதிவை பார்க்கும்போது நீங்க நல்லா சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் காலம் ஆச்சு. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க கன்னிராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இனிமே நீங்க பயப்படவே வேணாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால அளவு நீங்க இந்த மாதிரியான ஒரு சோதனைகளை தாண்டி வந்தாதான் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் குடும்பம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருவதற்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீங்க குடும்பத்தோட வெளிநாடு சென்று செட்டில் ஆகுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். கடந்த காலத்துல கன்னிராசி அன்பர்கள் கணவன் மட்டுமோ இல்லை மனைவி மட்டுமோ போய் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாரையுமே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த ரிஷப ராசியில அந்த 9ஆம் இடத்துல அந்த சூரியன் குரு எல்லாருமே இருக்கிறதுனால நீங்க கன்னிராசி அன்பர்களை எந்த விதத்திலையும் நீங்க கவலையே பட வேண்டாம். நம்மளுக்கு ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வேலை செய்கின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளூர்லேயே தமிழ்நாட்டிலேயே வேலை பார்க்குறீங்க, இல்லை இந்தியாவிலேயே வேலை பார்க்குறீங்கன்னா அதிகமான செலவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமான செலவுகள், அதே சமயத்தில் சொத்து வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சொத்தின் மூலமாக கடன் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. அதனால நீங்க எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்
பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த 45 நாட்களில் ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டயத்தில் தான் நீங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது வந்து 8ஆம் இடம், அந்த திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்குரியவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னாலே உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு 3 வருடத்திற்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ செலவிலிருந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துக்கள் வருவதற்கும், அடுத்த நரம்பு சம்பந்தமான விபத்துக்கள் வருவதற்கும், கழுத்து வலி இதெல்லாம் வருவதற்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்கு. அதனால நீங்க முன்கூட்டியே ஒரு இந்த 45 நாளுக்குள்ள ஒரு 25,000 ரூபாய் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அரசன் ஆட்சி பெறக்கூடிய அந்த 45 நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, தசாபுத்தி பலன்கள் படி ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு விரத முறையை இருந்து பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்தி விரதம் இருந்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.